தமிழ் ஜனம் சிறப்பு நேர்காணல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போது நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்குரைஞர், இஸ்ரேல் போர் பகுதியிலே இந்திய பிரதிநிதியாக சென்று பார்வையிட்டு வந்தவர் பிரியதர்ஷினி ராகுல். வணக்கம். வணக்கம். வணக்கம் மகேஷ். காஷ்மீர்ல பயங்கரவாதிகளுடைய அந்த கொடூர தாக்குதல் உலகம் முழுக்க பேசுபொருளாக இருக்கு. இந்தியாவுடைய முதல் அடியே மரண அடி போல அதுக்கு பதிலடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமா நிறுத்துறோம் அப்படின்னு சொல்றது. அதற்கு பாகிஸ்தான் வேறு விதமான கருத்துக்கள் சொல்றாங்க. நடைமுறையில அது சாத்தியங்களா? சிந்து நதி நீர் வந்து எத்தனை வருஷமா நம்ம 60 வருஷமா இந்த ட்ரீட்டி நமக்கு இருக்கு. அவங்களோட 1960 இருந்து இருக்கு அந்த ட்ரீட்டி நம்மளுக்கு. ஸோ இத்தனை வருஷத்துல நமக்கு நடுவுல எத்தனை சண்டை பாகிஸ்தானோட இருந்து எவ்வளவு பாம்பு பிளாஸ்ட் அவங்க பண்ணியிருக்காங்க, எவ்வளவு அட்டாக்ஸ் நமக்கு காஷ்மீர்ல நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் பாம்பே டெரர் அட்டாக் நடந்ததுக்கு அப்போ கூட நம்ம வந்து இந்த சிந்து நதியை வந்து ரத்து பண்ணல. ஸோ இப்போ வந்து இந்த இண்டஸ் வாட்டரை வந்து சஸ்பெண்ட் பண்றது அப்படின்றது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கொடுக்குற ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் குளோபலி. அதாவது இது வெறும் பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்ல, குளோபல் டெரருக்கே இதுக்கு கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுதான் வந்து நம்ம பிரதமர் அவர்கள் பீகார்ல இருக்கிற அவரோட இந்த இன்சிடென்ட் நடந்து அவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீச்ல கூட பாத்தீங்கன்னா, பீகார் மாதிரி ஒரு இடத்துல ஹிந்தியில பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு எடுத்து அவர் இங்கிலீஷ்ல 2-3 லைன் பேசினதுக்கான ரீசனே என்னன்னா, இது ஒரு குளோபல் மெசேஜா போகணும் அப்படின்றதுல ஹி வாஸ் வெரி ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஸோ ரெண்டாவது விஷயம், இப்ப இந்த சிந்து நதி அப்படின்றது ஏன் இவ்வளவு முக்கியமா பேசப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிந்து நதியில வந்து ஒரு 6 நதிகள்லாம் பிரியுது. அதாவது அந்த சிந்து நதி வந்து ட்ரிபியூட்டரிஸா ஒரு 6 நதிகள் பிரியும். அது எப்படி பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ், ஜேலன், சேனப், சட்லஜ், பியாஸ், ரவி. ஸோ மேல இருக்கிற 3 நதி வந்து பாகிஸ்தானோட யூஸ்க்கு, கீழே இருக்கிற 3 நதி வந்து இந்தியாவோட யூஸ்க்கு. பட் ஆனா அந்த காலத்திலேயே, அதாவது 1960லயே பாத்தீங்கன்னா 80% ஆஃப் த வாட்டர், அந்த தண்ணியோட 80% வந்து பாகிஸ்தானுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். 20% ஆஃப் சிந்து நதி தான் இந்தியா யூஸ் பண்ணுது. இது வந்து ரொம்ப ரொம்ப பெனவலண்டான ஒரு ட்ரீட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு அந்த டைம்ல நம்ம வந்து அவங்களுக்காக யோசிச்சு இல்ல, ஏன்னா வந்து அவங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்துல பண்ண ஒரு ட்ரீட்டி தான் இந்த சிந்து நதி ட்ரீட்டி. ஆனா இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல இருந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் வேற. அப்ப வந்து நம்ம இந்தோ பாகிஸ்தானோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சது. அவங்களும் வந்து இந்த ட்ரீட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அகாமடேட்டிவா இருந்தது. ரெண்டுமே ஒரு பிரதர் ஸ்டேட்டா இருக்கு அப்படின்ற ஒரு இது. பாகிஸ்தானோட ஃபுல் பாப்புலேஷனே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 25 கோடி தான். ஸோ விச் டெக்னிக்கலி மீன்ஸ் 90% வந்து ஃபுல்லாவே வந்து இந்த சிந்து நதி மேலதான் வந்து டிபெண்டன்சி. இப்ப அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுல இருந்து அங்க இருக்கிற வந்து எந்த ஒரு விவசாயமா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ செட் பேக். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கறது. இன்னொரு எதனால இந்தியா இந்த ஸ்டாண்ட் எடுத்தது அப்படின்னா, ஏன்னா இதுக்கு மேல வி ஆர் நாட் டாலரன்ஸ். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெரர் அட்டாக்கு இதுக்கப்புறம் நாங்க டாலரன்ஸ் காட்ட முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இது எப்படி நடக்குமா, சாத்தியமா? ஏன்னா வேர்ல்ட் பேங்க் இன்வால்வ் ஆகி தான் இந்த ட்ரீட்டி வந்து நம்ம அதான் சொல்றாங்க. உலக வங்கியுடைய முன்னிலையில் நடந்த இருதரப்பு ஒப்பந்தம் அப்ப நம்மளா வந்து ரத்து செய்திருக்குங்கிறது நடைமுறையில சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்றாங்க. சட்ட ரீதியாக சர்வதேச சட்டம் சார்ந்து இது நடைமுறையில எந்த அளவுக்கு சாத்தியம்? ஓகே, சோ அது கொஞ்சம் கிளாரிட்டி கொடுப்போம். இப்போ வந்து இந்த சிந்து நதி ட்ரீட்டி பத்தி பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஆர்டிகல் 12 என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ட்ரீட்டியை வந்து நீங்க அமெண்ட் பண்ணலாம், இல்ல இந்த ட்ரீட்டியை வந்து நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது இதுதான் ட்ரீட்டி, இது நீங்க ரீப்ளேஸ் பண்றதுன்னா பண்ணலாம், இல்ல உங்களுக்கு தேவையான டைம்ல உங்களுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம் அப்படின்றது கிளாரிட்டி தான் இருக்கே தவிர, இதை நீங்க சஸ்பெண்ட் பண்ண முடியுமா, இல்ல இந்த ட்ரீட்டியை பிரேக் பண்ண முடியுமா அப்படின்ற கிளாரிபிகேஷன் பெருசா எதுவும் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு மாதிரி கிரே ஏரியா அது. ஸோ இந்த ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும், சிந்து நதி ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டும் டிசைட் பண்ணி இது வந்து நிறுத்த முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்வி. ஆனா இதுல ஒரு கேட்ச் என்ன இருக்கு, ஒரு லீகல் கேட்ச் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியன்னா கன்வென்ஷன்ல வந்து வியன்னா கன்வென்ஷன் ஆஃப் ட்ரீட்டிஸ்னே ஒரு கன்வென்ஷன் இருக்கு. அதுல ஆர்டிகல் 62 என்ன தெளிவா சொல்லுது அப்படின்னா, நீங்க ஒரு ட்ரீட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வேற மாதிரி இருந்திருக்கும், உங்களோட எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருந்திருக்கும். சில விஷயங்கள்ல வந்து நீங்க ஒத்துழைச்சு 2 பேருமே இந்த ட்ரீட்டிக்கு வந்திருப்பீங்க. எனி ட்ரீட்டி, இது இந்தியா பாகிஸ்தான் ட்ரீட்டி இல்ல, குளோபலாவே எந்த ட்ரீட்டியா இருந்தாலும். ஆனா டியூ கோர்ஸ்ல வந்து உங்க ரிலேஷன்ஷிப் மாறி இருக்கலாம், உங்களுக்கு அந்த தேவை கம்மியா இருந்திருக்கலாம், இல்ல வந்து உங்களுக்குள்ள இருக்கிற இப்ப பாகிஸ்தான் வந்து நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லி நேஷன் கிடையாது, நமக்கு அவங்க எனிமி நேஷன். ஸோ இதெல்லாம் ஒரு கிராஜுவல் ப்ராசஸா நடந்த ஒரு விஷயம். ஸோ இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல
அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நீங்க ட்ரீட்டி ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கும் இப்போ இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கும் வித்தியாசம் இருந்ததுன்னா இந்த ட்ரீட்டியை வந்து நீங்க தள்ளுபடி செய்யலாம் அப்படின்றது தான் ஆர்டிகல் 62 ஆஃப் த ட்ரீட்டிஸ் கன்வென்ஷன். ஸோ அந்தபடி பார்த்தோம்னா அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு பிரதர்ஹுட்காக உண்மையாவே வந்து ஒரு பெருந்தன்மையா பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட். அது எந்த நாட்டுல 80% வாட்டரை வந்து பக்கத்துல இருக்கிற நாட்டு கொடுத்து 20% வாட்டர் நம்ம வச்சுப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். யூஎஸ் கூட மெக்சிகோக்கு இந்த அளவு வாட்டர் சப்ளை கொடுத்தது கிடையாது. உலகத்திலேயே இந்தியா மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து பெருந்தன்மையா நடந்திருக்கிறது. பட் ஐ திங்க் பாகிஸ்தானுக்கு ரெசிப்ரோகேட் பண்ண தெரியலன்னு தான் சொல்லணும். சர்வதேச உலக வங்கி அல்லது சர்வதேச நீதிமன்றத்துக்கு சென்றாலும் கூட இந்தியாவுக்கு சாதகம் இருக்குன்னு சொல்றீங்க. அதே நேரத்துல ஒரு புவியியல் ரீதியா இப்போ தண்ணீரை உடனடியாக தேக்கி வச்சிட முடியுமா? சரி, நம்மளோட இன்ஜினியரிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் இன்ஜினியரிங் சிஸ்டம்லாம் வந்து குவெஸ்டினபிளே கிடையாது. ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு பிளான் ஏ எக்ஸிகியூஷன் என்ன அப்படின்னு யோசிக்காம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்க முடியாது. பட் ஆனா நான் இன்ஜினியர்ஸா நம்ம ஒரு காமன் சென்ஸா யோசிச்சு பார்க்கும்போது என்னென்ன விதத்துல இது வந்து அக்யூமுலேட் பண்ணலாம் இந்த தண்ணியை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டேம்ஸ் அப்படின்றது கட்டலாம். நீங்க சொல்ற மாதிரி ஒரே டேம்ல எல்லாத்தையும் அணை கட்டி வச்சோம்னா அது வந்து அந்த அணை வந்து என்ன சொல்றது பிரேக் ஆகிறதுக்கோ இல்ல வெள்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது வந்து சீக்வென்ஷியலா பண்றதுக்கான அதுதான் தாட் ப்ராசஸா இருக்கும். சீக்வென்ஷியலா பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு அணை இங்க போட்டு அது எங்க உங்களுக்கு ஃப்ளோ அதிகமா இருக்கோ அந்த இடத்துல இன்னொரு அணை போட்டு அந்த மாதிரி சீக்வென்ஷியல் வே ஆஃப் டைவர்ட்டிங் வாட்டர் பிளான்ஸ் வந்து நம்ம நிறைய பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி கூட. மூணாவது விஷயம் வந்து நார்தர்ன் பெல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாலே வாட்டர் ஸ்கேசிட்டி ரொம்ப நிறைய. நம்ம சதர்னுக்கு விட நார்தர்ன் இந்தியால வாட்டர் ஸ்கேசிட்டி ரொம்ப நிறைய. இதை ரீரூட் பண்றது வந்து இன்ஃபேக்ட் நமக்கு அட்வான்டேஜஸா தான் இருக்குமே தவிர இதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்ல வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் இருக்கிறது எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் திஸ் கோனா பி பாசிபிள். இப்ப தண்ணீரை நிறுத்துவோம்னு இந்தியா சொன்ன உடனே அது தண்ணீரை நிறுத்துவதே ஒரு போருக்கு சமம் என்று பாகிஸ்தான் சொல்லுது. எங்கள் மீது வீணா பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க, நாங்க இதை செய்யல அப்படின்னு மறுத்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொல்றாருன்னா ஒரு நடுநிலையான வெளிப்படையான விசாரணைக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்றார். இந்தியா தாக்குதல் நடத்தலாம் நாங்க சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்னைக்கு வெளியிட்டு. சரி, எவ்வளவு தூரத்துக்கு வந்து இதுக்கு பாகிஸ்தான் ஹை கமிஷனுக்கு அதாவது பாகிஸ்தானோட ஹை லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நேத்து பாகிஸ்தான் ஹை கமிஷன் டெல்லியில வந்து எல்லாரும் கேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி செலிப்ரேட் பண்ணதாக நம்ம நியூஸ் சேனல்ல நான் பார்த்தேன். ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட்ஸ் ட்ரூ. பட் அது உண்மையா இருந்ததுன்னா நீங்க கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ற அளவுக்கு இப்ப சடனா பாகிஸ்தான்ல என்ன நடந்துருச்சு? ஏன்னா தண்ணீர் வந்து உங்களுக்கு கட் பண்ணியிருக்காங்க, இப்ப சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து அது இன்னும் சேலஞ்சிங்கான இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை விட்டுட்டு இதுல வந்து பீயிங் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட் எப்படின்னு எனக்கும் புரியல. ஸோ இதுல வந்து அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் ஹெட்ஸ்க்கு வந்து இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்றது அவங்க எப்பவுமே நமக்கு சொல்ற ஒரு விஷயம் தான். அப்படி பொலிட்டிக்கல் ஹெட்ஸ்க்கு சம்மந்தம் இல்லைன்னா எதுக்கு வந்து இப்போ இன்னைக்கு காலையில அவங்களோட ஃபார்மர் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஒண்ணு இந்த நதி ஓரத்துல வந்து தண்ணி பாயணும் இல்லைன்னா அவங்களோட ரத்தம் பாயணும் அப்படின்னு. சி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து உங்க சைட்ல இருந்து வந்து எங்க ஊர்ல இருக்கிறவங்களை கொண்டுட்டு போயிட்டாங்க. அவங்கள வந்து நீங்க வந்து உண்மையாவே நியூட்ரலா இருந்தீங்கன்னா அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்க தான் அதுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா? உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. யூ ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் த டெரர். அப்ப ஹெல்ப் அஸ் ட்ரேஸ் தட் பர்சன். அதை விட்டுட்டு நம்மளோட பார்டர்ல இருக்கிற ஒரு சோல்ஜரை கொண்டு போய் இப்ப நீங்க வச்சிருக்கீங்களே அந்த பக்கம் அவர் பாவம் நடந்துட்டு இருந்து ஃபார்மர்ஸோட போயிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு, தடுக்கி அந்த பக்கம் பார்டர் கிராஸ் பண்ண உடனே நீங்க அவரை கூட்டிட்டு போய் வச்சிருக்கீங்க இல்லையா? இப்ப அவரை ஹாஸ்டைல் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல. இதெல்லாம் என்ன பிரின்சிபல்ல பண்றாங்க? அதே போல இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. பாகிஸ்தான் தரப்புல பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சர் எல்லாம் பேசுகின்ற பொழுது இந்த பயங்கரவாதிகளை வந்து சுதந்திர போராளிகள்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. நாங்க 30 வருஷமாவே இந்தியாவுக்குள்ள பயங்கரவாத அமைப்புகளுக்கான அவர்களுக்கு நாங்க உதவிட்டு தான் இருந்தோம். அதற்கு காரணம் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்காக அந்த செயலை நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இல்லைன்னு சொல்றாங்க, எங்களுக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லைங்கிறாங்க. அப்புறம் நாங்க செஞ்சா 30 வருஷமா செய்யறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப முன்னுக்கு பின்ன முரணா பாகிஸ்தானுடைய உயர்மட்டத்தில இருந்து பேசுறாங்க அப்படின்னா ஒரு பதட்டத்துல குழப்பத்துல அவங்க இருக்காங்களா?
பாகிஸ்தான் இஸ் a லாஸ்ட் கண்ட்ரிங்க. அது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட ஸ்டேச்சரும் பாகிஸ்தானும் ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்து அவங்களோட ஜிடிபி ரேட்டா இருக்கட்டும், அவங்களோட இன்ஃப்ளேஷன் ரேட்டா இருக்கட்டும், இப்ப டிபிக்கலா அங்க சாப்பாட்டுக்கே மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நிலைமை நம்ம பார்த்திருக்கோம். அது ரீசென்ட் டைம்ல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ஃபுட் கிரெயின்ஸ்க்கு கஷ்டப்பட்டாங்க. அந்த டைம்ல நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். சோ வந்து அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து துறந்தவனுக்கு எதுவுமே என்ன போனா என்ன அப்படின்ற கணக்கு தான் அவங்களுக்கு. they have nothing to lose. ஆனா நம்ம அப்படி கிடையாது. we are a powerful country. நாளைக்கு வந்து ஒரு சுப்ரீம் கண்ட்ரி, ஒரு சூப்பர் பவர் கண்ட்ரி ஆற நிலைமையில நம்ம இருக்கும்போது நம்மள வந்து டார்கெட் பண்றது இஸ் மச் பெனிஃபிஷியல் டு them. நம்ம என்னதுக்கு போய் பாகிஸ்தானை போய் இடிக்கணும் சொல்லுங்களேன். ஏற்கனவே இடிஞ்சு விழுந்த நாட்டோட நம்ம எதுக்கு why will we want to have any loggerheads? இந்த ஆர்டிகல் 370 பத்தி நம்ம பேசினாலே உடனே ஒரு குண்டு வெடிப்பு இருக்கும், இல்லைன்னா திரும்ப அங்க வந்து சிவிலியன்ஸ் அட்டாக் இருக்கும், எத்தனையோ பேர் இறந்து போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா நடந்துட்டு இருந்தது. ஆர்டிகல் 370 அதனாலேயே தொடக்கூடாது, இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியான்ற மாதிரி. அதாவது எத்தனை பேருக்கு இது எனக்கு தெரியும்னு தெரியல, இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன்னா காஷ்மீருக்கு தனியா இன்னொரு கான்ஸ்டிடியூஷன் இருந்தது. அப்படிதான் இருந்தது இந்த ஆர்டிகல் 370 இருந்த வரைக்கும். இப்போ இந்த ஆர்டிகல் 370 நம்ம பிரேக் பண்ணிருக்கோம். இல்ல, காஷ்மீர் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இந்தியான்னு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது, அதாவது டிசம்பர் மாசம் 11ஆம் தேதி 2023 வந்து 370 அபாகிடேட் பண்ணிட்டோம். நம்ம பண்ணி முடிச்ச கையோட இன்னொரு 6 மாசத்துல அங்க எலெக்ஷன்ஸ் வந்திருக்க கூடாது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் மாதிரி பாகிஸ்தான் கிடையாது. அது தெரிஞ்சுதான் நம்ம அதை ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கிற காஷ்மீர். சோ அப்படி இருந்த சிச்சுவேஷன்ல வந்து காஷ்மீர் 370 வந்து நம்ம அபாலிஷ் பண்ண கையோட அங்க வந்து ஒரு 6 மாசத்துல எலெக்ஷன் கொடுத்து, இப்ப நான் என்ன கேக்குறேன், உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாங்களே செப்டம்பருக்குள்ள தேர்தல் நடத்தணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நடத்துறாங்க. Absolutely. So அதனாலதான் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் சொன்னேன் நானு. So I personally feel it was a rush. என்ன நீங்க பர்சனலா கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் நம்ம வந்து செட்டப் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த மாதிரி ஒரு ஹை சென்சிட்டிவ் ஏரியால நம்ம 370 வந்து அபாலிஷ் பண்ண கையோட லோக்கல் கவர்னன்ஸ் கொடுத்திருக்கிறது வந்து இன்னும் நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு செட் ஆகல. ஒரு 1-2 வருஷம் நம்ம பிரசிடென்ட் ரூல் இருந்திருந்ததுன்னா, சென்டரோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் அங்க இருந்திருந்ததுன்னா, நம்ம சென்ட்ரல் போர்சஸ் அங்க இருந்திருப்பாங்க. ஒரு பக்கம் பஞ்சாப், இன்னொரு பக்கம் இந்த காஷ்மீர், இந்த பெல்ட் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பெல்ட். ஒரு டைம்ல குஜராத் அப்படிதான் இருந்தது. ஓரளவுக்கு குஜராத் இப்ப வந்து they had controlled it. இப்ப ஆனா பஞ்சாப் அண்ட் காஷ்மீர் is still like that. சோ அப்படி இருக்கும்போது எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான ஒரு சிச்சுவேஷன், ஒரு இஷ்யூவை வந்து நம்ம டக்குன்னு ஒரு 6 மாசத்துல அங்க ஒரு எலெக்ஷன் கொண்டு வர்றது வந்து தெரியல எனக்கு. ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் தி ரைட் டெசிஷன். அதே போல இப்ப நம்ம சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க சிம்லா ஒப்பந்தத்தை நாங்க ரத்து செய்யறோம், நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி அவங்க நிறுத்தி வச்சா அதனால சாதகம் முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு தான். அது அவசரப்பட்ட பாகிஸ்தான் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியாவுக்கு என்ன சாதகம் மேடம் அப்படி சிம்லா ஒப்பந்தம் ரத்தானா? இல்ல, அதனால இந்தியாவுக்கு டைரக்டா என்ன சாதகம் அப்படின்றதுன்னா, என்ன அவங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. டெக்னிக்கலி இந்த சிம்லா அக்ரிமெண்ட்ன்றது என்னங்க, 1972 சிம்லா அக்ரிமெண்ட் பண்ணாங்க. அந்த பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல நமக்கு எப்பவுமே அவங்களோட பிரச்சனை இருந்திருக்கு. எந்த பார்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க எடுத்துக்கணும், எது வந்து நம்ம பாத்துக்கணும், எது அவங்க பாத்துக்கணும் அப்படின்ற டிஸ்கிரிபன்சி எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கு. சோ இந்த நிலவரத்துல வந்து அவங்க இந்த சிம்லா அக்ரிமெண்டே என்ன அப்படின்னா, அது ஒரு பீஸ் ட்ரீட்டி மாதிரி. சரி, நாங்க வந்து உள்ள அட்வான்ஸ் பண்ண மாட்டோம், நீங்க வந்து உள்ள அட்வான்ஸ் பண்ணக்கூடாது, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மரியாதையா நடந்துக்கணும், பீஸ்ஃபுல் மெஷர்ஸ் எடுக்கணும், ஏதாவது டிஸ்கிரிபன்சி வந்ததுன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட போகணும். யுனைடெட் நேஷன்ஸை வந்து சென்டர்ல கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் வந்து யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஆன் ரெக்கார்ட் எந்த ஒரு ஸ்கோப்புமே கிடையாது. இந்த ஷிம்லா ட்ரீட்டில தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸை உள்ள கொண்டு வந்தாங்க. ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்ததுன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் போகணும் அப்படின்ற ஸ்டாண்ட்லாம் எடுத்தாங்க. சோ இப்ப என்ன சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி மட்டும் அவங்க என்ன கேட்டுட்டு இருந்திருக்காங்க. நம்மளுடைய எல்லை பாதுகாப்புடைய வீரர் அவர்களுடைய பிடியில இருக்கிறாங்க. இருக்கிற அந்த சூழல்ல அவங்க சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்கிருந்து இவரை விடுவிக்க மாட்டாங்க, இல்ல அவரை விடுவிக்கிறதுல பெரிய சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்லலாம் மகேஷ். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்தியா அவ்வளவு தூரம் ஈஸியா அதை ஹேண்டில் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதே சமயத்துல பாகிஸ்தானுக்கும் தெரியும், எனி டைம் we are more equipped than them. நம்மளோட ஏர்ஃபோர்ஸ், நம்ம ஆர்மி, இது எல்லாமே அவங்களுக்கு விட கம்ப்ளீட்லி எக்விப்டு. எவ்வளவுதான் நம்ம வந்து பயந்தாலும், ஒருவேளை சைனா அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுமா, இல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுமா போர் நடத்துறதுக்கு அப்படின்னு நம்ம பயந்தா கூட
அவங்க போர் நடத்துறதுக்கு தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்களே தவிர, உங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் குடுப்பாங்களே தவிர, வெப்பன்ஸ் குடுப்பாங்களே தவிர, உங்க மக்களுக்கு சாப்பாடு அவங்க போட மாட்டாங்க. அது நீங்க தான் ஏதாவது ஒரு சோர்ஸ்ல பாத்துக்கணும். அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு கிடையாது. இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்து பீப்புள் வில் கம் டு தெம். இப்ப நாளைக்கே வந்து காட் ஃபர்பிட் ஒரு போர் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் நம்ம வந்தா பிளாக் அண்ட் ஒயிட்டா நாங்க வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு எத்தனை கண்ட்ரி வந்து நிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்தியா இஸ் மோர் ப்ராமிசிங். இல்ல அவங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நேற்று வந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, நாங்க யுஎஸ்க்காகவும் பிரிட்டனுக்காக தான் நாங்க இதெல்லாம் 30 வருஷமா செஞ்சோம் அப்படின்னு சொல்றது வேறு ஏதோ ஒரு நோக்கத்துல அதை வெளிப்படுத்திருக்காங்க அல்லது இந்தியாவோட அந்த நாடுகளை பெருசா எதுவும் ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி லாஜிக் கூட அதுல. யுஎஸ்க்காக பிரிட்டனுக்காக நாங்க பண்ணோம் அப்படின்றதுலாம் என்ன லாஜிக்? நான் கூட என்ன வேணா சொல்லலாம், போற போக்குல என்ன வேணா பேசிட்டு போலாம். நீங்க யாரு பேசுறாங்க எதுக்கு பேசுறாங்கன்ற ஒரு ரீசன் இருக்கு இல்லையா? பதட்டப்பட்டிருக்காங்க, தட் இஸ் வெரி ஷுவர். கம்ப்ளீட்டா அவங்க வந்து இந்த சிந்து நதி வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்றதுலாம் யாருக்குமே ஒரு ஆப்ஷனா இருந்தது கிடையாது. சோ டக்குன்னு வந்து அது ஸ்டாப் ஆனது வந்து இட் இஸ் a blow to them. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் தாக்குதல்ல நிலகுலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. எங்க தண்ணீர் தான் இப்ப அடுத்த லெவல் ஆஃப் வாருங்க. இட் இஸ் நாட் லேண்ட் எனிமோர். சோ அப்படி இருக்கும்போது இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒருவேளை நம்ம இதை ரத்து செஞ்சுட்டோம் அண்ட் மனக்கட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நாள்ல இருந்து அடுத்த 2 வருஷத்துக்குள்ள மேக்சிமம் 2 இயர்ஸ்ல அவங்களுக்கு கம்ப்ளீட்டா டிராட் சிச்சுவேஷன். ஒரு சொட்டு தண்ணி இருக்காது அவங்க கிட்ட இண்டஸ்ல இருந்து. சோ அப்படி இருக்கும்போது ஒரு 2 அது கிராஜுவலா அவங்களுக்கு தண்ணி குறைஞ்சிட்டே போகும். டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. சோ ஏன்னா நம்மளும் வந்து அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும். கிராஜுவலா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 10 நாள்ல இருந்து 2 வருஷத்துக்குள்ள they will be completely a dry land. அதே நேரத்துல சர்வதேச நாடுகள் வந்து நிறைய இந்தியாவின் பக்கம் இருப்பதாக உறுதி அளித்திருக்காங்க. அப்ப சர்வதேச புவிசார் அரசியல்னு பாக்குற பொழுது இன்றைக்கு கிட்டத்தட்ட அல்லது முழுமையாகவே பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதா? கண்டிப்பா. ஏன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். கடந்த 10 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன் இந்தியாவுக்கு இப்ப இருக்கிற ரிலேஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதாவது வி ஆர் ரெஸ்பெக்டட் வெரி வெரி ஹை இன் த குளோபல் அரேனா. எந்த ஒரு பிரதமருக்கு வந்து யூஎஸ் விசா கொடுக்க மாட்டேன்னு டினை பண்ணாங்களோ அதே கண்ட்ரில அவரை வந்து அவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ரெட் கார்பெட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து திரும்ப கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நிலைக்கு இன்னைக்கு இந்தியா வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல வந்து நம்ம நின்றுருக்கோம். ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ், நம்ம கிட்ட இருக்கிற படிப்பறிவு, நம்ம கிட்ட இருக்கிற மக்கள் தொகை, இது பெரிய ஸ்ட்ரென்த் நமக்கு. கடந்த ஆண்டு இஸ்ரேல் போயிட்டு வந்தீங்க. ஹமாஸ் அமைப்பினுடைய தாக்குதல் இஸ்ரேல் நடந்த பகுதிகளில் இந்திய பிரதிநிதியா அழைக்கப்பட்டு நீங்க சென்று பார்த்தீங்க. இப்ப பெஹல்காம்ல நடந்த தாக்குதலும் ஹமாஸுடைய இஸ்ரேல் மீதான தாக்குதலும் அந்த இடத்துல நடந்தது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹமாஸ் வந்து அங்க இஸ்ரேல்ல அட்டாக் பண்ணது வந்து அது ஒரு லார்ஜர் ஸ்கேல். அவங்க வந்து டார்கெட் பண்ணது கம்ப்ளீட்டா உள்ள வந்து தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து ஷூட் பண்றது, கொளுத்தி விடுறது, அது தட் வாஸ் ஒன் சைட். இன்னொரு இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் நடந்தது. மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு சின்ன இதே மாதிரி ஒரு வேலி மாதிரி இடம். இப்போ இங்க நடந்த இஷ்யூவே பாத்தீங்கன்னா இது வந்து பைசரான் அப்படின்ற ஒரு வேலியில தான் வந்து இப்ப நம்ம 28 பேரை நம்ம இழந்திருக்கோம். அது வந்து பஹல்காம் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர். நீங்க அங்க வரணும் அப்படின்னா ரோடு டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குறைவு. சோ நீங்க வந்து குதிரை சவாரியா வரணும், இல்ல நடந்து வரணும், இல்ல காட்டுக்குள்ள இருந்து வரணும். அதுதான் மேஜர்லி, அதுதான் அந்த இடத்தோட அழகு கூட. பட் டெக்னிக்கலி இவங்க அந்த இடத்த சூஸ் பண்ணதுக்கான ரீசன் கூட என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, அங்க வந்து ஃபயரிங் ஓபன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிஆர்பிஎஃப் லோக்கல் போலீஸோ ஆர்மியோ வரத்துக்கு கூட டைம் எடுக்கும். இவங்க வந்தவங்க கூட வந்து ஆர்மி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, ஆர்மி ஜாக்கெட்ஸ் போட்டுக்கிட்டு மக்களோட மக்களா இருந்து 4-5 பேரு, 7 பேர்ல 5 பேர் வந்து வெளிநாட்டுக்காரங்கன்னு சொல்றாங்க, which technically should be from Pakistan. 2 பேரு லோக்கலா இருக்கிறவங்கன்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது லோக்கலாவும் 2-3 பேர் உள்ள போயிருக்காங்க. மேல கேமோஃப்ளேஜ் ட்ரெஸ்ஸஸ் போட்டு கூட ஒரு 2-3 பேர் போயிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இதுவும் அதுவும் கம்ப்ளீட்லி ரிலேட்டபிள். ஒண்ணு, மக்கள் எதிர்பார்க்காத டைம்ல டக்குன்னு ஒரு ஃபயரிங் வர்றது. ரெண்டாவது விஷயம் வந்து அங்க ப்ராக்சிமிட்டி, அதாவது டக்குன்னு ஒரு எமர்ஜென்சினா யாராவது வர்றதுக்கான ஒரு ப்ராக்சிமிட்டி இல்லாத ஒண்ணு. மூணாவது வந்து இதே மாதிரிதான் அங்க ஃபயர் பண்ணி ஒருவேளை பாதி என்னன்னு கேட்டு
கேட்டு பாதி உயிர் நிக்கிறவங்க கிட்ட வந்து போய் இவங்க கிட்ட போய் சொல்லு, அவங்க கிட்ட போய் சொல்லு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது. ஏன்னா இப்போ இங்க ஒரு ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போறாங்க, அந்த வைஃப் சொல்றாங்க என்னையும் கொன்றுங்க, அதான் என் புருஷனை கொண்டுட்டீங்களா என்னையும் கொன்றுங்க. இல்ல இல்ல இந்த இன்சிடென்ட்டை நீ போய் உன்னோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்லு அப்படின்ற ஒரு ஸ்டைல், இதெல்லாம் நான் அப்சல்யூட்லி ஹமாஸை வந்து எனக்கு திரும்ப பாக்குற மாதிரி தான் இருந்தது. நம்ம வெளிநாட்டுல போய் இஸ்ரேல்ல ஐயோ பாவம் இப்படி கஷ்டப்பட்டிருக்காங்களா, இப்படி வந்து நாயை சுடுற மாதிரி சுட்டிருக்காங்களே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஊர்ல நம்ம காஷ்மீர்ல அது நடந்திருக்கு. எத்தனை பேர் வெறும் காஷ்மீர்ல இருக்கிறவங்க இறந்து போனாங்க, போறவங்க எல்லாருமே டூரிஸ்ட். அண்ட் அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி, இனி நாள் வரைக்கும் அவங்க வந்து காஷ்மீர் லோக்கல்ல இருக்கிறவங்கள சுட்டுட்டு இருந்தாங்க, அமர்நாத் யாத்ரா போறவங்கள சுட்டுட்டு இருந்தாங்க. சோ அது வந்து ஒரு மாதிரி நார்தர்ன் பெல்ட்டை மட்டும் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா எத்தனை சவுத் இந்தியன்ஸ், கர்நாடகால இருந்து கேரளால இருந்து. சோ இது வந்து ஒரு பேன் இந்தியா ஒரு 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 டெரர் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுதான் அவங்களோட பிளானா இருந்தது. அந்த பகல்காம்ல இன்னொரு விஷயம், பாகிஸ்தானுடைய ஆதரவு பெற்று பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் மட்டுமல்ல, ஹமாஸ் அமைப்பினர் இதுல தொடர்பு இருக்கலாமோ என்கிற ஒரு சந்தேகம் வர்றதா சொல்றாங்க. நான் இப்ப சொன்ன ஒரு ரெஃபரன்ஸ் தான். அது எவ்வளவு தூரத்துக்கு அவங்க சொல்றது உண்மைன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இது எல்லாமே ஹியர்ஸே. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷன், அதுவும் வந்து நேஷனல் எமர்ஜென்சி டைம், இது வந்து நம்மளோட டிஃபென்ஸை பொறுத்த ஒரு விஷயம். ஸோ எனக்கு வந்து அது கிளியரா தெரியல, அதுல ஹமாஸோட கை இருக்குமான்றது எனக்கு தெரியல. பட் ரெண்டுத்துக்கும் வந்து நிறைய ரிலேஷன்ஸ், அதாவது ஒரே மாதிரி இருக்கு, சிமிலாரிட்டிஸ் இருக்குன்றது வேணா நான் சொல்லாமே தவிர, பட் அவங்களுக்கு இதுல இருக்குமா அப்படின்றதுல ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கமெண்ட் ஆன் தட். இன்னொரு விஷயமும் மேடம், இந்த பகல்காம் பயங்கரவாதிகள் அந்த கொடூர தாக்குதல் பண்றப்ப அந்த உள்ளூர் பகுதியை சேர்ந்த, காஷ்மீரை சேர்ந்த, பகல்காமை சேர்ந்த ஒரு குதிரை ஓட்டி அவங்களை எதிர்த்து சண்டை போட்டு சுற்றுலாவாசிகளை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை விட்டுருக்காரு. அவர் முஸ்லிம். ஏன்னா இவங்க சுட்டவங்க எல்லாருமே கேள்வி கேட்டது ஒரே கேள்விதான், நீ ஹிந்துவா முஸ்லிமா, ஹிந்துவா முஸ்லிமா. முஸ்லிம்னு சொன்னவங்கள விடல, they stripped them out. அவங்க துணி அவக்க வச்சாங்க to check if they are Muslim or Hindu. அதுக்கப்புறமா முஸ்லிமா இருந்தவங்களை விட்டாச்சு, ஹிந்துவா இருக்கிறவங்கள கன் பாயிண்ட்ல சுட்டாச்சு. இந்த ஒரு ப்ராசஸ்ல வந்து அவர் குதிரை ஓட்டுற ஒருத்தர் சையத் முகமது அப்படின்றவரு, அங்க லோக்கல் டூரிஸ்ட் கைடு. அவரு வந்து ஒரு 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 4-5 பேரை கூட்டிட்டு போயிருந்திருப்பாரு போல இருக்கு டூரிஸ்ட் கைட் காமிக்கிறதுக்கு. சோ அங்க டெரரிஸ்ட் வந்து இவங்களை கன் பாயிண்ட்ல சுற்றக்கூடாதுன்றதுக்காக டெரரிஸ்டுக்கும் இவருக்கும் ஒரு சண்டை நடந்து, அந்த சண்டையில இவரு வந்து இறந்துட்டாரு. பட் அந்த சுற்றுலா போன அந்த டூரிஸ்ட் வந்து தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. சோ என்ன மாதிரி ஒரு லெவல் ஆஃப் தியாகம் பாருங்க. இதுதான் காஷ்மீர், லோக்கல் காஷ்மீர்ஸோட ஐடென்டிட்டி. காஷ்மீர் நீங்க போனீங்கனாலே அவங்க வந்து அதிதி தேவோ பவா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது கெஸ்ட வந்து நம்ம கடவுள் மாதிரி பாத்துக்கணும் அப்படின்றது. அதை நீங்க கம்ப்ளீட்டா காஷ்மீர்ல பார்க்கலாம். ஏன்னா அவங்க கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் எக்கானமி. அவங்களோட எக்கானமியே வந்து பாத்தீங்கன்னா டூரிசம் மட்டும்தான். அங்க இருக்கிற ஒரு ஹில்லி ஏரியாவா இருக்கிறதுனால மற்றபடி அவங்களுக்கான எக்கனாமிக் இது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ டூரிஸ்டா ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க, ரொம்ப ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க. இப்பவே பாத்தீங்கன்னா இந்த அட்டாக் முடிஞ்ச கையோட அங்க நிறைய டூரிஸ்ட் இருந்தாங்க, எல்லாரும் ரிட்டர்ன் வரணும்னு பாத்துட்டு இருந்தாங்க. ஸோ ரிட்டர்ன் வர்றதுக்கு 2 வழிதான், ஒன்னு பை ரோடு இல்லைன்னா பை ஃபிளைட். ரோடு வந்து ஃபுல்லா பிளாக் ஆயிருந்ததுக்கு பிகாஸ் ஃபார் சம் ரீசன். ஸோ ட்ரெயின் வந்து ஒரு ரொம்ப தூரமா இருக்கிறவங்களுக்கு ட்ரெயின் எடுக்கிறதுக்கான கஷ்டம் இருந்தது, ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டதுக்கு அப்புறம் கூட. அடுத்த ஆப்ஷன்வா என்ன இருந்ததுன்னா ஃபிளைட் எடுக்கிறது. 14,000 ரூபாய் ஃபிளைட் டிக்கெட் இருந்தது. நம்ம இந்த ஃபிளைட்ஸ் அசோசியேஷன்ஸ் எல்லாருமே சேர்த்து 65,000 ரூபாய் பெர் ஃபிளைட் டிக்கெட் கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு ஃபிளைட் டிக்கெட் 65,000. திரும்ப அதுல கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் வந்து அவங்களை வந்து பிரைஸை கம்மி பண்ண சொல்லி திரும்ப 15,000 பர் டிக்கெட்னு போட்டு தான் நிறைய பேர் வந்து அங்க இருந்து திரும்ப வந்தது. ஸோ ஒரு இடத்துலயும் எவ்வளவு தூரம் முடியுமோ கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் இருந்துதான் இருக்கு. எப்படி 65-71 போர்களின் போது நாம ஒன்றுபட்டு நின்னோமோ அதுபோல இப்போதும் நிற்க வேண்டிய ஒரு, அந்த டைம்ல ஒன்றுபட்டு மட்டும் நிக்கல. இன்ஃபேக்ட் இந்திரா காந்தி அவர்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வாஜ்பாய் அவர்கள் வந்து மா துர்கான்னு சொன்னாரு. அந்த ஒரு சிச்சுவேஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ணது வந்து துர்கா அம்மன் மாதிரி நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க. எந்த அப்போசிஷன் இவ்வளவு ஒரு மரியாதையா ஒரு 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 ரூலிங் பார்ட்டி லீடரை சொல்லுவாங்க பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒற்றுமையா இருந்ததுனால்தான் இன்னைக்கு நம்ம 78 வருஷமா ஒன்னா இருக்கும். சோ கண்டிஜென்சி டைம்ல ஒருத்தங்க கூட இருக்கணும். இதை வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி இப்படி நடந்துருச்சா, பிரதமர் வந்து ராஜினாமா பண்ணணும், பிரதமர் தான் இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த டைம்ல பாலிடிக்ஸ் விளையாடுற நேரம் கிடையாது. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைட். அப்ப இந்தியாவுடைய தாக்குதல் என்பது
ஒரு கற்பனைக்கு எட்டாத வகையில் இருக்கும் என்றெல்லாம் பிரதமர் குறிப்பிட்டிருக்காரு. அது முதல் அடியே சிந்து நதி ஒப்பந்தத்தை தற்காலிகமா ரத்து அப்படிங்கிறது ஒரு பேரிடி அப்படின்னு சொல்றாங்க, மரண அடி அப்படிலாம் சொல்றப்ப அடுத்தடுத்த தாக்குதல் என்பது எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து ரொம்ப என்ன சொல்றது, இம்மெச்சூர் டெசிஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க. பாகிஸ்தான் மாதிரி வந்து எடுத்தோம் கவுத்தோன்ற முடிவு நம்ம கண்டிப்பா எடுக்க மாட்டோம். நம்ம அப்படி எடுத்ததும் கிடையாது. நம்ம வந்து இந்த நான் அலைன்மென்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது நம்மளோட சிஸ்டம்ல இருக்கிற ஒரு விஷயம். நம்ம ஹிஸ்டாரிக்கலாவே நமக்கு இருக்கிற ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம மெயின்டைன் பண்றதும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டிக்னிஃபைடா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கோம். எந்த ஒரு அடுத்த ஸ்டெப்பா இருந்தாலும், ஏன்னா இப்ப நீங்களும் நானும் உட்கார்ந்து நாளைக்கு போர் நடக்குமா நடக்காதா அப்படின்றது ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி a ரைட் வே ஆஃப் டிஸ்கஷன். பட் எந்த ஒரு டெசிஷன் இந்தியா எடுத்தாலும் அதை ரொம்ப ரொம்ப யோசிச்சு எக்ஸ்டென்சிவா அவங்க வந்து அதுல டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறமா தான் எந்த ஸ்டெப்பா இருந்தாலும் எடுப்பாங்க. இந்த சிந்து நதி இது ரத்து கூட அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இட் வுடன்ட் ஹேவ் பீன் நீங்க சொன்னது அதே தான். புல்வாமா டைம்லயே வந்து அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ இதை பத்தி அவங்க ரொம்ப நாளா யோசிச்சு வச்சதுதான். இதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து பெரிய ஒரு அட்டாக் வந்ததுன்னா என்ன அநியாயங்க அது. 2000 இருந்து 2025 மட்டும் இந்த ஒரு 25 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 இடத்துல வந்து சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணி கில் பண்ணிருக்காங்க. கேட்டு அதுல முக்காவாசி பேர் யார் இறந்திருக்காங்கன்னா இந்த அமர்நாத் யாத்திரைக்கு போறவங்க மட்டும்தான். நம்ம நாட்டுல நான் ஹிந்துவோ கிறிஸ்துவரோ இல்ல நான் வந்து இஸ்லாமியரோ அது என்னோட டெசிஷன், என்னோட விருப்பம், அது நான் எந்த மதத்தை சார்ந்தவ அப்படின்றத வச்சு நீ என்ன கொலை பண்ணிடுவே அப்படின்னா நம்ம இன்னும் எப்பதான் நம்ம விழிச்சு நமக்காக நம்ம பேசுறது சொல்லுங்க. நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேடம். நன்றி மகேஷ். இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக் எடுத்து மக்களுக்கு வந்து இவ்வளவு தெளிவாக நீங்க எடுத்து சொன்னதுல ஒரு क्वेश्चंस கேட்டதுல எல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. Every picture here has its own kutti story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.